எனக்கு ஒரே ஒரு சித்தப்பா தான் இருந்தார். என் அம்மாவும் அப்பாவும் ஒரு விபத்தில் இறந்து விட்டார்கள். அதன் பிறகு சித்தப்பா என்னை தன்னுடன் குவைத்துக்கு அழைத்து சென்றார். அப்பாவின் துக்கத்தில் நான் பலவீனமாகி கொண்டே வந்தேன். ஒவ்வொரு இரவும் சித்தப்பா என் தலையில் ஒரு எண்ணெய் தேய்த்து மசாஜ் செய்வார். அதனால் எனக்கு உடனே தூக்கம் வந்துவிடும். இப்படி செய்வதால் அப்பா அம்மா இறந்த துக்கத்திலிருந்து சீக்கிரம் மீண்டு வருவாய் என்று அவர் சொல்வார். என் உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தன. ஒரு நாள் நான் அந்த எண்ணெயை மாற்றி வைத்தேன். அன்று இரவு நடந்தது. அந்த இரவில் குவைத்து சாலைகளில் நான் பார்த்தது ஒரு மாயை போல் இருந்தது. சித்தப்பா என்னை கொஞ்சம் என் மன மாற்றத்திற்காக இங்கே அழைத்து வந்திருந்தார். ஆனால் எனக்கு இங்கு வர மனம் இல்லை. ஆனாலும் இங்கே வந்த பிறகு நான் உண்மையிலேயே சற்று மாற்றத்தை உணர்ந்தேன். சித்தப்பா எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்திருந்தார். அவர் என்னை பார்த்து, நீ இங்கு இயற்கை படங்களை எடு, நான் ஒரு முக்கியமான வேலைக்காக 5 நிமிடங்களில் வந்து விடுகிறேன் என்றார். நான் அதை பற்றி கவலைப்படாமல், சரி நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போங்கள், ஆனால் சீக்கிரம் வந்து விடுங்கள் என்று சொன்னேன். இதை சொல்லிவிட்டு நான் சுற்றியுள்ள காட்சிகளை படம் பிடிப்பதில் மூழ்கிவிட்டேன். அவரும் அங்கிருந்து சென்று விட்டார். அவர் சீக்கிரம் வருவார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அரை மணி நேரம் கடந்ததும் அவர் வராததால் எனக்கு பயம் வர ஆரம்பித்தது. நான் இங்கு முதல் முறையாக வந்தேன். எனக்கு இங்குள்ள பாதைகள் கூட தெரியாது. நான் அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு அவருக்கு ஃபோன் செய்ய விரும்பினேன். அப்போதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது, என் மொபைலில் பேலன்ஸ் இல்லை என்று. ஏனென்றால் நான் யாருக்கும் பேச வேண்டிய தேவை இருக்கவில்லை. அதனால்தான் நான் ஒருபோதும் சித்தப்பாவிடம் பேலன்ஸ் போட சொல்லவில்லை. நான் அங்கும் இங்கும் பார்த்து யாரிடமாவது ஃபோன் வாங்கி சித்தப்பாவுக்கு அழைக்கலாமா என்று பார்த்தேன். ஆனால் இந்த அந்நிய நகரில் அந்நியர்களை பார்த்து எனக்கு பயம் வர ஆரம்பித்தது. யாரை நம்புவது யாரை நம்புவது இல்லை என்று எனக்கு புரியவில்லை. நான் இங்கு சித்தப்பாவை தவிர வேறு யாரையும் அறியவில்லை. எங்களுக்கிடையே இங்கே வேறு யாரும் இல்லை. அவர் எங்கே என்னை விட்டுவிட்டு போக முடியும்? நான் அங்கெங்கே தனியாக அவரை தேட ஆரம்பித்தேன். நான் இருந்த இடத்திலிருந்து ரொம்ப தூரம் வந்துவிட்ட பிறகு அவர் எதிரே நின்று யாரிடமோ பேசிக் கொண்டிருப்பது போல் எனக்கு தோன்றியது. நான் ஓடி சென்றேன். அவர் அங்கே உண்மையிலேயே இருந்தார். அவருடன் ஒரு பெண்ணும் இருந்தாள். ஓ, இதுதான் விஷயமா என்று நான் புரிந்து கொண்டேன். அவர் இங்கே இந்த பெண்ணை சந்திக்க வந்திருக்கிறார். மேலும் திருட்டுத்தனமாக என்னிடமிருந்து மறைக்க விரும்பி இருக்கிறார். அதனால்தான் நான் அவர்களை தொந்தரவு செய்யாமல் நான் முன்பு இருந்த அதே இடத்திற்கு திரும்பி வந்துவிட்டேன். ஆனால் நான் அவர்கள் இருவரையும் போட்டோ எடுத்திருந்தேன். வீட்டிற்கு சென்று சித்தப்பாவிடம் காட்டலாம் என்று நினைத்தேன். அந்த பெண் அழகாக இருந்தாள். ஆனால் அவள் தோற்றம் மிகவும் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருந்தது. சித்தப்பாவுக்கு இவளிடம் என்னதான் தெரிந்தது என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து அவர் தூரத்திலிருந்து வருவதாக தெரிந்தது. அவர் அருகில் வந்து மன்னிப்பு கேட்டார். எனக்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, நீ கவலை அடையவில்லை அல்லவா என்று கேட்டார். நான் இல்லை, நான் இங்கே நன்றாக சுற்றினேன், நிறைய படங்கள் எடுத்தேன் என்று சொன்னேன். நாங்கள் மீண்டும் புறப்பட்ட போது வழியில் சித்தப்பா என்னை பார்த்து, நான் விரைவில் உனக்கு ஒரு சித்தி கொண்டு வரலாம் என்று யோசிக்கிறேன். நீயும் வீட்டில் தனியாக இருக்கிறாய், அதனால் உனக்கும் ஒரு துணை கிடைக்கும், எனக்கு திருமணம் நடந்தால் என்று சொன்னார். அதாவது என் யுகம் சரியாக இருந்தது. சித்தப்பா சற்று முன் யாரிடம் பேசிக் கொண்டிருந்தாரோ அது அவருடைய காதலிதான். அடுத்த நாள் சித்தப்பா என்னை பார்த்து, தயாராகிக்கொள், உன்னை உன் வருங்கால சித்தியை பார்க்க அழைத்து செல்கிறேன் என்றார். நான் அவர் முன் அந்த பெண்ணை பார்த்தேன் என்று அவரிடம் சொல்லவில்லை. ஆனால் சித்தப்பா என்னை பார்க்க வைத்த அந்த பெண்ணை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவள் நேற்று இரவு பார்த்த அந்த பெண் இல்லை. ஒருவேளை எனக்கு தவறாக புரிதல் ஏற்பட்டிருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் இரவில் அவர்கள் மிக அருகில் இருந்ததால் அவர்கள் இருவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. ஆனால் சித்தப்பா என் முன் முற்றிலும் வேறு ஒரு பெண்ணை நிறுத்தியிருந்தார். நான் இவளைதான் திருமணம் செய்ய போகிறேன் என்றார். நான் நினைத்தேன், ஒருவேளை என் சித்தப்பா அந்த 2 பெண்களையும் ஏமாற்றுகிறாரோ. சரி என்று நான் எதுவும் செய்யவில்லை. சில சமயம் நான் நினைப்பேன், சித்தப்பாவின் கவனம் ஏன் என் மீது மட்டும் இருக்கிறது? அவர் என் உணவு பழக்கத்தின் மீதும் கவனம் செலுத்த வேண்டாமா? நான் காலையில் மிகவும் குறைவாகவே சாப்பிடுவேன். இப்போது எனக்கு பசியே எடுப்பதில்லை. ஆனால் இதை பற்றி சித்தப்பாவுக்கு எந்த கவலையும் இல்லை. அவர் தினமும் என் தலையில் மசாஜ் செய்வது அவருடைய கடமை என்று நினைத்தார். அவர் எனக்கு ஒரே ஒரு சித்தப்பா தான். அவரை தவிர இந்த உலகில் எனக்கு வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் என் அப்பாவின் அம்மாவும் அவருடைய அம்மாவும் வேறு. அப்பாவுக்கு ஒரே ஒரு சகோதரர் தான். இந்த சித்தப்பா குவைத்தில் செட்டில் ஆனார். உண்மையில் அவரை இங்கு செட்டில் செய்தது என் அப்பா தான். ஏனென்றால் என் அப்பா ஒரு பிசினஸ்மேன். என் அப்பாவுக்கு ஒரே பிள்ளை என்ற முறையில் நான் மிகவும் அன்பாக வளர்க்கப்பட்டேன். என் அம்மா அப்பா என் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றினர். நாங்கள் சில சமயம் விடுமுறையில் சித்தப்பாவிடம் வந்து தங்குவோம்.
நான் பட்டப்படிப்பை முடித்தபோது குவைத் சென்று ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் படிப்பை தொடர வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் என் அம்மா அப்பாவை விட்டு பிரியும் எண்ணத்தால் நான் அந்த முடிவை மாற்றிக்கொண்டேன். ஏனென்றால் என்னால் என் அப்பாவை விட்டு பிரிய முடியாது. ஆனால் விதி என்னுடன் என்ன விளையாடப் போகிறது என்று எனக்கு தெரியாது. என் அம்மா அப்பா ஒரு திருமணத்திற்காக வேறு ஊருக்கு சென்றனர். ஆனால் திரும்பி வரும்போது அவர்கள் கார் கோரமான விபத்துக்குள்ளானது. அவர்கள் உயிரை இழந்தனர். என் உலகமே சீரழிந்து போனது. என் அம்மா அப்பாவை தவிர இந்த உலகில் எனக்கு உறவினர்கள் யாரும் இல்லை, சித்தப்பாவை தவிர. அதனால் அவர் என்னை இங்கே தன்னுடன் அழைத்து வந்து விட்டார். என் அம்மா அப்பா இறந்த பிறகு நான் எப்போதும் துக்கத்தில் அழுது கொண்டே இருந்தேன். என் சித்தப்பாவால் நான் எப்போதும் இப்படி இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் இப்படி சிந்தித்து சிந்தித்து உன் மனநிலையை நீயே கெடுத்துக் கொள்வாய். அதனால்தான் நான் இனிமேல் தினமும் உன் தலையில் எண்ணெய் மசாஜ் செய்வேன் என்று சொன்னார். இப்போது இது தினமும் நடக்க ஆரம்பித்தது. அவர் தினமும் இரவு 10 மணிக்கு வருவார். என் தலையில் 10 முதல் 15 நிமிடம் வரை எண்ணெய் தேய்த்து மசாஜ் செய்வார். சில நாட்கள் கழித்து நான் சித்தப்பாவிடம் இன்று எண்ணெய் வேண்டாம், எனக்கு இஷ்டமில்லை என்று சொன்னேன். அவர் அதிர்ச்சியடைந்து என்ன விஷயம், நீ கவலையாக இருக்கிறாய் போல இருக்கிறது என்று கேட்டார். நான் எதற்காக கவலைப்படுகிறேன் என்று என் சித்தப்பாவிடம் எப்படி சொல்வது? உண்மையில் இந்த எண்ணெயை பயன்படுத்த தொடங்கியதிலிருந்து என் உடலில் ஏதோ வித்தியாசமாக தோன்றுகிறது போல் இருந்தது. எனக்கு எல்லா நேரமும் மயக்கம் ஏற்படுவது போல் இருந்தது. முன்பு இப்படி இல்லை. இந்த எண்ணெய் எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று நான் சந்தேகித்தேன். ஆனால் சித்தப்பாவிடம் இதையெல்லாம் என் வாயால் சொல்வது சரியாக இருக்காது. அதனால் நான் பொய் சொன்னேன். ஆனால் சித்தப்பா அதை கேட்கவில்லை. அவர் என் தலையில் மசாஜ் செய்து கொண்டே, உனக்கு தெரியாது, இந்த எண்ணெய் உன் தலைக்கு எவ்வளவு அவசியம், இதனால் உன் ஆரோக்கியம் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொன்னார். நான் அமைதியாக இருந்தேன். சித்தப்பா தலையில் மசாஜ் செய்துவிட்டு சென்ற பிறகு சிறிது நேரத்திலேயே எனக்கு தூக்கம் வர ஆரம்பித்தது. இன்று என் உடல் உடைவது போல் இருந்தது. சில நாட்களாக என் நினைவாற்றலும் குறைவது போல் உணர்ந்தேன். நான் என் பழைய விஷயங்களை மறக்க ஆரம்பித்தேன் போல. என் அம்மா அப்பா இறந்த சோகம் காரணமாகவா அல்லது எண்ணெயின் விளைவா என்று தெரியவில்லை. ஆனால் எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணெயை தலையில் தேய்க்க கூடாது என்று எனக்கு தோன்றியது. காலையில் நான் எழுந்தபோது என் உடல் முழுவதும் மோசமாக வலித்தது. சிறிது நேரம் என்னால் எழுந்திருக்கவே முடியவில்லை. ஆனால் பிறகு தைரியம் கொண்டு காலை உணவுக்காக கீழே வந்தேன். சித்தப்பா என்னை பார்த்து சிரித்து கொண்டு, நீ தயாராகு, இன்று நாம் வெளியில் எங்கேனும் சுற்றி பார்க்க போகிறோம், மேலும் உணவும் அங்குதான் உண்போம் என்றார். எனக்கு போக இஷ்டமில்லை. ஆனால் சித்தப்பாவின் நிலைமையை கருதி நான் தயாரானேன். பாவம், அவர் எனக்காக எவ்வளவு சேவை செய்கிறார், என்னை கவனித்துக் கொள்கிறார். நான் மறுத்தால் அவருக்கு கஷ்டமாக இருக்கும் என்று நினைத்தேன். அதனால்தான் நான் அவருடன் வெளியே சென்றேன். சித்தப்பா எனக்கு காலை உணவை கொடுத்து, நீ சாப்பிடு, நான் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுகிறேன் என்றார். சாப்பிட்டு கொண்டிருந்த நான் திடீரென்று அதிர்ச்சி அடைந்தேன். ஒருவேளை சித்தப்பா அவர் காதல் கொண்டிருக்கும் பெண்ணை சந்திக்க சென்றாரா அல்லது திருமணம் செய்ய வாக்குறுதி அளித்திருக்கும் அந்த மற்றொரு பெண்ணை சந்திக்க சென்றாரா என்று நினைத்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் சாப்பிடுவதை விட்டுவிட்டு சித்தப்பாவை தேடி வெளியில் வந்தேன். சிறிது தூரம் சென்று பார்த்தேன். சித்தப்பா ஒரு பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்தார். இது சித்தப்பா என்னிடம் வருங்கால மனைவி என்று அறிமுகப்படுத்திய அந்த பெண் அல்ல. இது சில நாட்களுக்கு முன் சித்தப்பாவுடன் எனக்கு தெரிந்த, நான் அவள் படத்தையும் என் மொபைலில் எடுத்திருந்தேனே அந்த பெண். அப்படியானால் அவளுக்கும் சித்தப்பாவுக்கும் என்ன தொடர்பு? நான் கிட்டே சென்று பார்த்தேன். அது என்னை திடுக்கிட வைத்தது. அந்த பெண் சித்தப்பாவிடம் ஒரு எண்ணெய் பாட்டிலை கொடுத்தாள். அது தினமும் சித்தப்பா என் தலையில் தேய்க்கும் அதே பாட்டிலை போல இருந்தது. அப்படியானால் அவர் அந்த எண்ணெயை கடையில் வாங்கவில்லையா? அந்த பெண்ணிடம் வாங்கினாரா? ஏன்? எனக்கு பதற்றம் ஏற்பட்டது. அந்த பெண்ணை எனக்கு முதல் நாளிலிருந்தே பிடிக்கவில்லை. அவள் வித்தியாசமாக இருந்தாள். இப்போது அவள் மறைமுகமாக சித்தப்பாவை சந்திப்பதும் அந்த எண்ணெய் விஷயமும், எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்க வேண்டும். நான் மிகவும் கவலைப்பட்டேன். இந்த நாட்டில் எனக்கு ஏதாவது நடந்தால் நான் யாரிடம் உதவி கேட்பேன்? நான் யாரிடம் ஆலோசனை கேட்பது என்று எனக்கு புரியவில்லை. இப்போதுதான் எனக்கு அந்த எண்ணெயில் ஏதோ குழப்பம் இருக்கிறது என்று சந்தேகம் வர ஆரம்பித்தது. ஒருவேளை அதனால்தான் நான் நாளுக்கு நாள் பலவீனமாகி என் உடல் வலித்து கொண்டிருந்ததோ? நான் அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டேன். அந்த பெண்ணுடன் நான் சித்தப்பாவை பார்த்ததை நான் அவருக்கு தெரிவிக்கவில்லை. ஆனால் என் மனதில் சந்தேகம் விழுந்துவிட்டது. எனக்கு தெரிய வேண்டிய ஏதோ ஒரு விஷயம் கட்டாயம் இருக்கிறது என்று. காலை உணவுக்கு பிறகு நான் சித்தப்பாவிடம் எனக்கு சில ஷாப்பிங் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அதனால் அவர் என்னை ஒரு மார்க்கெட்டுக்கு அழைத்து சென்றார்.
நான் ஷாப்பிங் செய்யும் போது சித்தப்பாவின் கண்களில் படாமல் ஒரு எண்ணெய் பாட்டில் வாங்கினேன். என் அறையில் எண்ணெய் இருக்காது, அது சித்தப்பாவின் அறையில் இருக்கும். அவர் தன் அறையில் இருந்து எடுத்துக்கொண்டு வருவார். அதனால் வீட்டிற்கு வந்தவுடன் நான் எண்ணெயை மாற்றி வைத்தேன். சித்தப்பா கொண்டு வந்த அந்த சிறப்பு பாட்டிலில் நான் கடையில் வாங்கிய எண்ணெயை ஊற்றினேன். நான் ஏன் அப்படி செய்தேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் மூளை என்னை அதை செய்ய சொன்னது. குழப்பம் இருக்கிறது என்று நான் நினைத்தேன். அதனால் தான் அதை மாற்றி வைத்தேன். இரவு 10 மணிக்கு சித்தப்பா எண்ணெய் பாட்டிலுடன் என் அறைக்கு வந்து மசாஜ் செய்ய ஆரம்பித்த போது வழக்கம் போல சித்தப்பா செஞ்சவுடன் எனக்கு தூக்கம் வரும். ஆனால் இன்று அப்படி எதுவும் நடக்கவில்லை. என் உடலில் வலியும் இல்லை, எனக்கு மயக்கமும் வரவில்லை. அந்த இரவில் நான் முதல் முறையாக நிம்மதியாக தூங்கினேன். அந்த எண்ணெயில் ஏதோ ஒன்று நிச்சயம் இருந்தது. அது எனக்கு சற்றும் நன்மை அளிக்கவில்லை என்பது உறுதியானது. நான் 2-3 நாட்களுக்கு நான் மாற்றிய அந்த எண்ணெயை பயன்படுத்தினேன். அந்த பெண்ணை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினேன். அந்த பகுதியில் வசிப்பவர்கள் அவளை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அவள் நல்ல பெண்ணா என்று. ஆனால் அந்த பெண்ணின் படத்தை பார்த்த அத்தனை பேரும் அவளை நல்லவள் இல்லை என்றே சொன்னார்கள். அவள் நன்னடத்தை இல்லாதவள் என்றும் 5 முறை சிறைக்கு சென்று வந்தவள் என்றும் சொன்னார்கள். ஒரு பெண் ரகசியமாக அவள் சட்டவிரோத போதைப் பொருட்களையும் பயன்படுத்துகிறாள் என்றும் என்னிடம் சொன்னாள். இதை கேட்டு நான் பயந்து போனேன். இவ்வளவு மோசமான பெண்ணுடன் என் சித்தப்பா எப்படி தொடர்பு வைத்திருக்க முடியும்? மேலும் அவள் எனக்காக அந்த எண்ணெயையும் சித்தப்பாவுக்கு கொடுத்தாள் என்றால் அவளுக்கு என்னிடம் எந்த தொடர்பும் இல்லையே. ஏன் அவள் எனக்கு தீங்கு செய்ய முயற்சி செய்ய வேண்டும்? அப்படியானால் இந்த பொருளை சித்தப்பா தான் அவளிடம் கேட்டு வாங்கி இருப்பார். நான் இந்த எண்ணெயின் ரகசியத்தை கண்டுபிடிக்க போகிறேன் என்று முடிவு செய்தேன். அதனால் அடுத்த நாள் சிறிது எண்ணெயை ஒரு சிறிய டப்பாவில் எடுத்து அருகிலுள்ள ஒரு ஆய்வகத்தில் பரிசோதனைக்காக கொடுத்தேன். அந்த எண்ணெயில் எனக்கு தீங்கு விளைவிக்கும் என்ன பொருள் கலந்திருக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். இந்த நேரத்தில் நான் சித்தப்பாவிடம் என் நடத்தையை சாதாரணமாகவே வைத்துக் கொண்டேன். அவருக்கு எந்தவிதமான சந்தேகமும் வரவில்லை. உண்மையை சொல்ல போனால் என் மனதில் என் சித்தப்பாவிற்கு எதிராக சந்தேகம் தோன்றியிருந்தது. என் அம்மா அப்பா இறந்த பிறகு அவர் என்னை இங்கே அழைத்து வந்த விதம், பிறகு அதிக அக்கறை காட்டுவது போல நடித்து என்னை கவனித்துக் கொள்வது, எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த விசித்திரமான எண்ணெய் என் தலைக்கு தேய்க்கப்பட்டது. அது மூளையை பலவீனப்படுத்தி மெதுவாக புற்றுநோய் போன்ற நிலையை உருவாக்கக்கூடியது. இந்த எண்ணெயை 3-4 மாதங்கள் பயன்படுத்தினால் மூளையில் புற்றுநோய் உருவாகும் அபாயம் இருந்தது. அது உயிர்கொல்லியாக இருக்கும். அப்படியானால் இதற்கெல்லாம் பின்னால் என்னை கொல்ல விரும்புவது என் சித்தப்பா தானா? எனக்கு நம்ப முடியவில்லை. ஆனால் அவர் தினமும் வந்து என் தலையில் மசாஜ் செய்யும் விதத்தை பார்த்தால் அவர் எனக்கு தீங்குதான் விளைவிக்க விரும்புகிறார் என்று உண்மையானது. ஆனால் ஏன்? இந்த கேள்விக்கு நான் பதில் தேட வேண்டும். நான் மிகவும் சிரமப்பட்டு வீட்டிற்கு திரும்பினேன். இந்த உண்மை மிகவும் அதிர்ச்சியாக இருந்ததால் என்னால் நடக்கவே முடியவில்லை. நான் வீடு திரும்பிய போது சித்தப்பா வீட்டில்தான் இருந்தார். என்னை பார்த்து எங்கே போயிருந்தாய் என்று கேட்டார். பிறகு என் பதிலுக்கு காத்திராமல் மகிழ்ச்சியுடன், உனக்கு ஒரு பெரிய செய்தி இருக்கிறது, நான் அடுத்த வாரமே திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னார். இப்போது எனக்கு அவருடைய முகத்தை பார்த்தாலே வெறுப்பாக இருந்தது. அதனால் நான் எதுவும் சொல்லாமல் என் அறைக்கு சென்று விட்டேன். இரவில் அவர் மீண்டும் எண்ணெய் தேய்க்க வந்தபோது நான் கதவை திறக்கவே இல்லை. மேலும் கோபமாக பதில் சொன்னேன். இன்று என் தலை மிகவும் வலிக்கிறது, என் மனநிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் இங்கிருந்து போவது நல்லது என்றேன். சித்தப்பா மிகவும் ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் இவ்வளவு கோபமாக பேசியிருந்தேன். ஆனால் எனக்கு கவலை இல்லை. ஒரு முறை எனக்கு அவருக்கு எதிராக போதுமான ஆதாரம் கிடைத்துவிட்டால் நான் அவரை போலீசிடம் ஒப்படைத்து விடுவேன் என்று நினைத்தேன். அடுத்த நாள் நான் சித்தப்பாவிடம் மன்னிப்பு கேட்டேன். மேலும் எனக்கு என் அம்மா அப்பாவின் நினைவு அதிகமாக வந்துவிட்டது. அதனால்தான் நான் உங்களிடம் அப்படி நடந்து கொண்டேன். இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொன்னேன். நான் இதை வேண்டுமென்றே செய்தேன். ஏனென்றால் அவருக்கு என் மீது சந்தேகம் வந்துவிட்டால் அவர் எந்த காரியத்தையும் செய்யலாம். நான் இங்கு அவரை நம்பி மட்டுமே இருக்கிறேன். அவரை தவிர எனக்கு இங்கு யாரும் இல்லை. நான் இங்கிருந்து ஓடி யாரிடம் போவது? அதனால்தான் நான் அமைதியாக இருப்பதும் அவர் சொல்வதன்படி நடப்பதும் சிறந்தது என்று நினைத்தேன். சித்தப்பா, சரி, பரவாயில்லை, நீ இன்று என் வருங்கால மனைவியுடன் சென்று திருமணத்திற்கான ஷாப்பிங் செய்துவிடு என்றார். நான் அவரிடம் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னேன். நான் சித்தப்பாவிடம் சென்றேன். அவர் என்னை பார்த்து, நீ உன் இஷ்டப்படி ஷாப்பிங் செய், நான் உன்னை அங்கேயே சந்திப்பேன் என்றார். என் உயிருக்கே எதிரியாக இருக்கும் ஒருவனுக்காக நான் என்ன ஷாப்பிங் செய்ய போகிறேன்? இப்போது நான் அவருடைய திருமணத்திற்கு தயாரிப்பு செய்ய வேண்டுமா? அதனால்தான் நான் சிறிது நேரம் அங்கும் இங்கும் சுற்றிவிட்டு அங்கிருந்து ஒரு காஃபி கடைக்கு வந்தேன்.
நான் அங்கே அமர்ந்து ஆர்டர் கொடுத்து கொண்டிருந்த போது சித்தப்பாவின் வருங்கால மனைவி ஒரு பெண்ணுடன் வருவதை பார்த்தேன். அந்த பெண் தான் நான் முன்பு சித்தப்பாவுடன் பார்த்தவள். அவர்கள் இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களைப் போல சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த ஊழியர் என் முன் வந்தபோதுதான் எனக்கு நினைவு வந்தது. நான் அந்த ஊழியரை அழைத்து ஆர்டர் கொடுத்தேன். பிறகு அங்கிருந்து எழுந்து அவர்கள் இருந்த இருக்கைக்கு பின்புறம் சென்று அமர்ந்து கொண்டேன். அதனால் அவர்கள் பேசுவதை கேட்க முடியும். நான் என் மொபைலில் பதிவு செய்ய ஆரம்பித்தேன். சித்தப்பாவின் வருங்கால மனைவி அந்த பெண்ணிடம், இன்னும் 1 மாதத்திற்குள் நம்முடைய வேலை முடிந்துவிடும் என்று நீ நம்புகிறாயா என்று கேட்டாள். அந்த பெண் சிரித்துக்கொண்டே, அந்த விஷயத்தில் எனக்கு பெரிய அனுபவம் இருக்கிறது, நீ கவலைப்படாதே, வேலை முடிந்துவிடும், நீ என் பணத்தை பற்றி மட்டும் கவலைப்படு என்றாள். சித்தப்பாவின் வருங்கால மனைவி தன் பையிலிருந்து ஒரு கட்டு ரூபாய் நோட்டுகளை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்து, வேலை முடிந்தால் உனக்கு மேலும் தருகிறேன் என்று சொன்னாள். அவர்களுடைய பேச்சை பார்த்தால் இருவரும் ஏதோ ஒரு தவறான செயலுக்கு திட்டமிடுவது போல தெரிந்தது. சிறிது நேரம் கழித்து அந்த பெண் எழுந்து செல்ல ஆரம்பித்தாள். திடீரென்று சித்தப்பாவின் வருங்கால மனைவிக்கு ஏதோ ஞாபகம் வந்தது போல் அவள் தன் கையில் இருந்து எண்ணெய் பாட்டில் ஒன்றை எடுத்து அவளிடம் கொடுத்து, நீ அதை பெற மறந்துவிட்டாய் என்று சொன்னாள். அந்த பெண் சிரித்தபடி அந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு சென்றாள். நான் திடீரென்று அதிர்ச்சியடைந்தேன். எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பித்தது போல இருந்தது. அவர்கள் பேசிய வித்தியாசமான விஷயங்கள் இவ்வளவு நேரத்திற்கு பிறகு எனக்கு விளங்கியது. இதையெல்லாம் கேட்ட பிறகு நான் அங்கே 1 நிமிடம் கூட தங்கவில்லை. சித்தப்பாவுக்கு போன் செய்து வரவழைத்தேன். சித்தப்பா வந்தபோது, நான் உங்கள் வருங்கால மனைவியை என் முன் அழையுங்கள், நான் அவளிடமும் உங்களிடமும் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று சொன்னேன். சித்தப்பா கொஞ்சம் ஆச்சரியமடைந்தார். ஆனால் நான் சொன்னபடியே செய்தார். அந்த பெண்ணை பார்த்து நான் சித்தப்பாவிடம் முதல் கேள்வியை கேட்டேன். இந்த எண்ணெய் மசாஜ் என் தலையில் செய்ய யார் ஆலோசனை கொடுத்தது? சித்தப்பா வருத்தத்துடன் தன் வருங்கால மனைவியை பார்த்து, நீ எப்போதும் உன் அம்மா அப்பாவை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறாய், துக்கத்தில் இருக்கிறாய் என்று நான் அவளிடம் சொன்னபோது அவள் எனக்கு ஆலோசனை கொடுத்தாள். ஒரு சிறப்பு வகை எண்ணெய் கிடைக்கிறது, அதை தலையில் தேய்த்தால் மெதுவாக பழைய நினைவுகள் மூளையிலிருந்து நீங்கிவிடும் என்று சொன்னாள். நான் அந்த எண்ணெயை வியாபாரம் செய்யும் பெண்ணிடமிருந்து வாங்க ஆரம்பித்தேன். உன் தலையில் மசாஜ் செய்ய ஆரம்பித்தேன். ஏனென்றால் நீ எப்போதும் துக்கத்தில் இருக்க நான் விரும்பவில்லை, வேறொன்றும் இல்லை, எனக்கு எந்த தவறான எண்ணமும் இல்லை என்று சொன்னார். நான், சித்தப்பா, இப்போது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யாரிடம் அந்த எண்ணெயை வாங்கினீர்களோ அவள் உங்கள் வருங்கால மனைவியின் தோழியா என்று கேட்டேன். சித்தப்பா ஆச்சரியத்துடன், இல்லை, அவள் எனக்கு அந்த எண்ணெயை பற்றிய ஆலோசனை மட்டுமே கொடுத்தாள். அந்த பெண்ணை நானே தேடினேன், அல்லது ஒருவேளை அவளே என்னிடம் வந்தாளோ தெரியவில்லை. ஏன், என்ன நடந்தது என்று கேட்டார். நான், என் அம்மா அப்பாவின் சொத்து அவர்கள் இறந்த பிறகு யார் பெயரில் இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்றேன். சித்தப்பா, உன் அம்மா அப்பாவின் சொத்து என்றால் அது உன் பெயரில் தான் இருக்கும். மேலும் உனக்கு ஏதாவது நடந்தால் உனக்கு பிறகு அது எனக்கு கிடைத்துவிடும் என்று உயில் எழுதப்பட்டுள்ளது என்றார். நான் அவரிடம், இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் வருங்கால மனைவிக்கும் சொல்லி இருப்பீர்கள், அதனால்தான் அவள் என்னை கொல்லவே முயற்சி செய்தாள். அதனால் நான் இறந்தவுடன் எல்லா சொத்தும் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதன் பிறகு அவள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களிடமிருந்து சொத்தை பறித்து கொள்வாள் என்றேன். இதை கேட்டதும் அந்த பெண்ணின் முகம் வெளிரி போனது. அவள் நிறம் மாறிவிட்டது. அவள் பதற்றத்துடன், நீ என்ன பேசுகிறாய், ஏன் என் மீது குற்றம் சுமத்துகிறாய் என்று கேட்டாள். நான் சிறிது நேரத்திற்கு முன்பு மொபைலில் எடுத்த பதிவை காட்டினேன். சித்தப்பாவுக்கும் என் மீது நம்பிக்கை வந்தது. அவர் அந்த பெண்ணை அறைந்தார். உடனடியாக காவல்துறையை அழைத்தார். காவல்துறை அந்த பெண்ணை கைது செய்தது. பிறகுதான் தெரிந்தது, என் சித்தப்பா தன் கோடிக்கணக்கான சொத்துக்கு உரிமையாளரான அண்ணன் மகளை அழைத்து வந்திருக்கிறார் என்று அவள் தெரிந்து கொண்டாள். அதனால் நான் இறந்த பிறகு எல்லா சொத்தும் என் சித்தப்பாவுக்கு கிடைக்க வேண்டும் என்று திட்டமிட்டாள். அதன் பிறகு அவள் சித்தப்பாவையும் மெதுவாக கொன்று விடுவாள். பிறகு அவர்களிடமிருந்தும் சொத்தை பறித்து கொள்வாள். மனிதன் எவ்வளவு பெரிய சதி செய்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக நடத்துபவர் இறைவன் என்பதை மறந்து விடுகிறான். நான் சித்தப்பாவிடம் மன்னிப்பு கேட்டேன். ஏனென்றால் நான் அவரை பற்றி மிகவும் தவறாக நினைக்க ஆரம்பித்தேன். சரியான நேரத்தில் எனக்கு உண்மை தெரிந்தது. இல்லையென்றால் நான் என் சித்தப்பாவை தவறாக நினைத்திருப்பேன். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.